ஹலோ, நம்மாத்து நலபாகம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இன்றைக்கி நம்மாத்து நலபாகத்தில் வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயப்பொடி, வாழைக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய் துருவல், மஞ்சள் பொடி, அப்புறமா வத்தல் பொடி, மிளகா வத்தல் பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு, தண்ணி வந்து தெளிக்கிறதுக்கு. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு ஃப்ரை பேனில். நான் இன்றைக்கி வந்து பேனில் பண்ணுறேன். ஸோ பேன் அப்படின்னா உங்களுக்கு வாழைக்காய் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும், குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவா. எங்கள் பாட்டிலாம் வந்து இருப்பச்சட்டிலேயே பண்ணுவாளாம் இதே ஃப்ரையை வந்து. ஆனால் எனக்கு என்னமோ அது செட் ஆகலை. ஸோ இருப்பச்சட்டியில் பண்ணும்போது அடியில் வந்து குழிவாக இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் வாழைக்காய் வந்து ரொம்ப வெந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நான் வந்து ஃப்ரையாக பண்ணுறேன் அப்படின்னா பேன் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து கடுகு போட்டாச்சு, கடுகு நல்லா வெடிக்கிறது. ஸோ இப்போ வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு உளுத்தம்பருப்பு வந்து நல்லா செவக்கட்டும். செவந்த அப்புறமா கருவேப்பிலையும் போட்டுப்போம். போட்டு நல்லா கிண்டிருங்கோ. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம வெட்டி வச்ச வாழைக்காய் போட்டுக்கலாம். வாழைக்காயை போட்டுட்டு நல்லா கிண்டிருங்கோ. அப்போ தான் பொரிச்சு கொட்டினதோட நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ நல்லா கிளறிட்டோம். இப்போ இதில் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி வந்து கலருக்கு, பெருங்காயப்பொடி நீங்கள் முதல்லையும் போட்டுக்கலாம், இந்த ஸ்டேஜ்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கிளறிருங்கோ. உப்பு மஞ்சள் பொடி எல்லாமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கிளறிட்டு இது கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஓப்பனாகவும் வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக தண்ணி இல்லாமல் ரோஸ்ட் ஆகி உட்காந்துருக்கு. வாழைக்காயும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் துருவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக தேங்காய் துருவல், அப்புறம் காரப்பொடி வந்து உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் காரப்பொடி போடுறேன். போட்டுட்டு இது பார்த்தோன்னா உங்களுக்கு நல்ல எண்ணெயே இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ காரப்பொடி போடுறதுனால ரொம்ப நெடி அடிக்கும், ரொம்ப காரமாக இருக்க மாதிரி தோணும். அதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். விட்டுட்டு நல்லா அதை பிரட்டிருங்கோ. ஸோ இவ்வளோ தான். இந்த காரப்பொடியோட பச்சை வாசனை போனப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ சிம்பிளான ரெசிபியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வாழைக்காய் ஃப்ரை, இந்த பொறுத்தூள் வந்து எதுக்குனாலும் நீங்கள் தொட்டுக்கலாம் சைட் டிஷ்ஷாக, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.